நீங்க வழக்கமா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கோர்ஸ் படிச்ச பிறகு அல்ல யூடியூப் பார்த்து படிச்ச பிறகு எப்படி புல் பேக் வரைவீங்க என்று சொல்லி சொன்னால் டவுன் ரைட்டுக்கு வரையும் போது இந்த மாதிரி இப்படி வரைவீங்க. இப்படி மார்க்கெட்ற மூமெண்ட்டை பார்த்தோ கெண்டல்ஸ்ட கலரை பார்த்தோ புல் பேக் வரைய இயலாது. எப்படி வரையணும்டா அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து புல் பேக் வரைய போறீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் வரைவீங்க. விளங்குதானே? ஆனா இதுக்குள்ள இன்னும் ஒரு புல் பேக் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னால் இப்படி இதுல ஒரு புல் பேக் விட்டு வந்து இந்த மாதிரி என்ன இதுக்குள்ள போயிட்டு அடுத்த புல் பேக் இப்படி வருது. இப்ப நீங்க சில நேரம் என்ன செய்யுங்கடா இந்த மாதிரி வருவீங்க. சரிதானே? ட்ரை. அப்ப சரியான புல் பேக் நீங்க எடுத்தா தான் சரியான டிபி வைக்கலாம், சரியான ஓட பிளாக் மார்க் பண்ணலாம், சரியான ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் புல் பேக் இல்லையான்னு சொல்லி கேட்டால் இதெல்லாம் ப்ரைஸ் செக்ஷன் அந்த மாதிரி பேசிக் நாங்க செய்யற நேரத்துல அதை எடுத்தாங்க. ஆனா சரியான புல் பேக்ன்ற நேரத்துல எங்களுக்கு அதை எடுக்க இயலாது. அது ஒரு டூல் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். இது சம்பந்தமான விளக்கமான வீடியோக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிக்டாக்லயும் இருக்கி, யூடியூப்லயும் இருக்கி. நீங்க இதுவரைக்கும் ட்ரேட் பண்ணி லொஸ்ட் ஆகி கொண்டிருக்கீங்க என்று சொல்லி சொன்னால் ஒருக்கா அந்த புல் பேக்கிற வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அதுக்கப்புறமா நீங்க கரெக்ட் பண்ணி கொள்ளலாம் என்ன செய்ய